கமலா. அதாவது இது வந்து கமலாங்கிறாங்க, ஆனால் நமக்கு அவ கமலா தான். 2 கமலா. ஆஹா, உன்னால உரிக்க கூட முடியாது அப்படின்னு. ஓ, இது இழுக்க அந்த சவுண்டுங்க. கமலாவுக்கு வந்து முகத்துல பெரிய சிரிப்பு இருந்துச்சு. அவன் திருமண நாள் ஒரு கல்யாணம் மட்டும் ஒரு புது வீட்டுக்குள்ள போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே கமலாவை வந்துட்டு வர வச்சிருக்காங்க. இந்த புது வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோட. மாப்பிள்ள சரியில்லை, ஆனா அவருடைய விதி வேற மாதிரி வளர்ந்துருச்சுங்க. அவருக்கு ஏதோ விதி அவருக்கு வேற ஐடியா வச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. திடீர்னு ஒரு தீய சக்தி அவ உடம்புல புகுந்து அவ பேயா மாறிட்டாங்க. ஐயோ, நல்ல வேற வயிற்றுல மாமனாரோட வயிற்று மாமனாருங்க வன்முறையா மாமனார் குடலை எடுத்துட்டா. அப்ப நிச்சயமத்துல ஒரு புருஷங்க தாங்க எழுதிட்டு இருக்கான், உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியும் இல்லாம புருஷனும் மாமியாவே எழுதியிருக்காங்க. அப்ப அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா ஒரு பூசாரி வந்து அவங்களுக்கு பேய் ஓட்டுறவர் அவர் வந்திருக்காரு. இந்த மாளிகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கமலா உடம்புல இருக்க அந்த பேயை ஓட்டணும். ஆக்சுவலா அது ஹிந்தி வந்துருச்சு, மேபி தமிழ்ல விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வக்ரதுண்ட மகாகாயா பாருங்க, மந்திரத்தை ஓதுறாரு. வக்ரதுண்ட மகாகாயா ஹிந்தியில பேசுறாரு நினைக்கிறேன். ஆனா இவன் வக்கரம் முடிச்சவன் அது வேறங்க. அந்த வக்கு உங்களுக்கு வராது. இப்போ நம்ம யாரை வச்சு விளையாடுறோம்? புருஷன் வச்சா? புருஷனை வச்சு விளையாடலையா, பூசாரி வச்சு. சந்தோஷ் நன்றிப்பா, தேங்க்யூ. நம்ம வந்து இப்போ அவ ஆனா எதனால அவளுக்கு பேய் பிடிச்சதுன்னு சொல்லல. ஆமாங்க. மாமனார் எதுக்கு முதல்ல கடிக்கணும்? மாமனார் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதமான்னு கடிச்சு வச்சுட்டா. அப்புறம் இவன் நம்பி புருஷங்க பாருங்க, வீட்டுக்கு பேர் எழுதிருக்கு. நீ என்ன சொல்ற? என்ன இது? ஓ, பாருங்க இந்தியன் காமிக்கிறதுக்கு பாருங்க, சிறுநீர் கழிக்காதீங்க சூத்துல. சரி, அங்க பாருங்க நம்ம கேம்ல இது இருக்கு, வைக்கிற வேண்டிதான். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இல்லை. பிரபாகர் நிவாஸ் 2 என்னது? ஓ, வீட்டு நம்பரா? வீட்டு நம்பரா இருக்கும். இது ஆக்சுவலா 1980s நடக்கிற கதை. வந்துட்டான், இந்த வீட்டுல பேய் இருக்கு. இந்த கேம் கொஞ்சம் பார்த்துட்டு போலாம், ஏன்னா நம்ம இந்தியா இருக்கிற மாதிரி கரெக்ட். என்ன இது? இந்தியா ராடு எடுத்து மத்தியில சுரிக்கா பானை. இன்னும் முதல்வன் படத்துல பார்த்தது அது. ஒருவேளை அந்த கமலா கூட அந்த தொப்புள் இந்த கம்பி வச்சு கமலா. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கேம்ஸ். இப்படிதான் ப்ரோ பண்ணணும். இப்படிதான் ஒரு குழாயை திருப்புறதை விட அடிபம்பு தான் நம்ம ரிலேட்டடா பண்ணாதான் நமக்கு ஒரு ஜவனையா நிக்க வச்சு தூக்குறோம்னு வச்சுக்கோங்க. இது உலக உருண்டையா? இல்ல சாரி, சைடுல இருந்து பார்த்தேன். டேபிள் ஃபேன். ஓ, தீப்பெட்டி. இது அது என்னது? திருநூறா தான் பாக்குறீங்களா? அது பேர் தெரியலையே ஒழுங்கா. ஓ, ஹிந்தி. ஓகே, தமிழ்ல லென்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, வத்திப்பொட்டிக்கு என்ன பேர் இருக்கும்ல? விஷால் தீப்பொட்டி அப்படின்னு இருக்குமா பண்ற மாதிரி. அது எங்கெங்க பத்தும். அப்புறம் கேம் பிரேக் வருதா? நொட்டு. அந்த நாய் திமிர பாருங்க, கால் மேல கால் போட்டுருக்கு. ஆஹா, ஓகே. என்ன போட்ட ராசிதா? யாருக்கு தெரியும்? என்னையோ பைத்தியம். அப்புறம் எப்படி திறந்தா எப்படி தெரியும்? என்னைய போட்ட? சுத்துனாங்க. உண்மையால என்ன போட்ட? 201 ஏதோ போட்டேன் ப்ரோ. இது என்னன்னு பாருங்க ப்ரோ. A few minutes later. ட்ரிபிள் ஒன்னா போட்டேன். ட்ரிபிள் ஒன்னா போட்டேன். ஐயோ, ஆனா அடுத்த முறை மாறுச்சுனா மண்டகாச்சிருக்கோயா. இதே வந்துச்சுனா ப்ரோ ட்ரிபிள் தானே ப்ரோ கன்ஃபார்ம்? நாமங்க. நாம மாதிரி இருக்கு. கோவிந்தா கோவிந்தா. ஐ நம்ம ஊர் பக்கெட், நம்ம ஊர் மக்கு. அதான் இது என்னது பாருங்க. ஓ, அவர்கிட்ட நான் தப்பிக்கலாம், ஆனா ரொம்ப நேரம் இல்லை, அவளை தடுக்க முடியாது, எனக்கு எப்படி தப்பிக்க தெரியல, என்ன இறைவன் ஹனுமான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. ஓகே அப்புறம் இது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த கேம் விளையாண்டா அவங்க நம்ம கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அது இறைவன் இல்லை, நம்ம கல்ச்சர் சம்மந்தமாக என்ன இருந்தாலும் சரி, அது வந்து ஆன்மீகம்னு இல்லை, எதாக இருந்தாலும் நம்ம கல்ச்சர் நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும்ல, அது ஆன்மீகம் இல்லாமல் சில எத்திக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டமுள்ள இது பெரிய பணக்கார வீடு தான். ஏன்னா 1980ஸ்லேயே பாருங்க டிவி வச்சுருக்காங்க இந்த மாதிரி. என்ன புதுசா தெரியுது? ஆமாங்க, கமலா மாந்திரிக பொம்மை. ஏன் பயப்படுறா? ஒன்றும் வரல. கமலா குட்டி, கமலா. ஐயோ, கொலுசு சல்லு சல்லுன்னு கேட்குதுங்க. ஜல் ஜல். ஓ, விநாயகர் நம்பர் மாதிரி எழுதிருக்கு. சைடில் பாருங்க, 3 எக்ஸ்மேன் உள்வரி மாதிரி கிழிச்சிருக்கா அதோட கை போல. ஓய், இந்த சவுண்டுங்க நான் கொலுசு நினைச்சிட்டேன். கொலுசு கேட்டுச்சு. ஓ, ஓகே. அவன் வந்துட்டு இந்த
துணி தைக்கிற இதை வந்து முகேஷ் கிஃப்ட் பண்ணானா. முகேஷ் யாரா நீ? அவன் ரொம்ப நல்லா இருந்தான். நக்கல்யா அவனுக்கு. என்னென்ன இருக்கு? அது என்ன கற்பூரம், புனித தண்ணியா, புனித நீர்னு சொல்லியா. அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் பிளேட்னா அந்த தட்டா இருக்கும், தாம்பூலத்துக்கு இருக்கும். என்னையா கமலா ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். என்ன பண்ணுறோம்மா கமலா? ப்ரோ இந்த இன்டென்ஸான இதில் கிளாசிக் டான்ஸ் ஆகும். போயிட்டு டக்குனு வந்து கமலா என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். கமலா எப்படி பண்ணலாம்? நிச்சயம் முடிச்சவ வாயரா கொஞ்சம் காஞ்சனா. நீதான் காஞ்சனா. காஞ்சி பேய கூட விடாம இது போயிட்டு நான் அடுத்து என்ன வேணுங்க? நேக்கு கொலுசத்தங்க இரு எனக்கு இப்படியே வைங்க. அப்பதான் வெளிச்சம் அந்த இருட்டுல யாரு கைலாஷ் கற்பூரம், புனித நீர், அப்புறம் தாம்பூல தட்டு மாதிரி உப்பு, சப்பு. அதுக்கு என்ன வந்து தொலைச்சிட்டாடா எப்படி? ஓ விநாயகர் செய் ஆவாது. ஓ மந்திரம் ஓதிட்டு இருக்காரு மறுபடியும். ப்ரோ இன்னும் 2 லைஃப் தான் இருக்கு. ஒரு வாரகமிவ பந்தனான் மிருத்யு மோக்ஷியா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பிடிச்சா? ப்ரோ இங்க பாருங்க. ஹைலைட் ஆகுது. தள்ளுங்க. தப்பிச்சு போடும் ப்ரோ. கமலா வரதுக்குள்ள டப்பு என்ன டொக்குன்னு பண்றாரு. நல்லா பண்ணியா சவுண்ட் வந்துறப்பறா. வந்துட்டா ஓடு. ஏதோ ஒளிர எடுத்து ஓடு. கட்டுக்கடி. அப்பா என்ன இவ்வளவு கம்மியான ஸ்டாமினா? ஸ்டாமினாவே இல்ல ப்ரோ. கமலா கவனிக்கீல. ஸ்டாப் இட். கவனிக்கீல தான் உண்மையாவே இருக்கும். சாவி ஒண்ணு இருக்கு கபோர்டுக்கு. காட்டு. இப்போ நமக்கு உப்பு வேணுங்க. அடுத்து உப்பு. இரும்பு அந்த வீட்டை முதல்ல சுத்தி பார்த்தறலாம். அதான் ஐயோ நல்லா கேக்குதுங்க. ஜல்ஜல்னு இதுனா டேபிள்ல பாருங்க. நிமிஷம். எதுவுமே எடுக்க முடியாதா? சங்கா அது என்னமோ உங்களுக்கு கேட்கலையா? பக்கத்துல இருக்கு. கேக்குது. அதுதான் அந்த மூச்சு இழுத்து போடுறது. ஓடாதயா நடந்தாங்க. இது பழைய படத்தெல்லாம் வரும்னா ட்ரெஸ் மாத்திர இது வில்லம் அப்படியே பார்ப்பாங்க அப்படியே ஓட்ட வழியா. எஸ் சார். இது எனக்கு தெரிஞ்சு அங்க பாருங்க 4 நம்பருங்க. அங்க பாருங்க அது 3 இருந்துச்சு 4. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இது இருக்கு. ஹலோ நீங்க அந்த இது கரெக்டா தான் போட்டீங்களா? ஒரு ட்ரிபிள் 1 தான் போட்டீங்களா? அதுக்கான இதுதான் இருக்குமோ இது? அது 3 நம்பர் தான் இருந்துச்சு. ஆமாயா இது நான் 4ங்கற. 1 3 இன்னொரு 4. என்னடா இது? இந்த நாயின் தெருல உப்பு ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த கமலாங்கர் ரூம்ல தான் இந்த பசல் இருக்கா? ஓகே. உப்பு ஒளிச்சு வச்ச நாயே அந்த கமலா கரு முடிச்சவ தான் எப்படியும் ஒளிச்சு வச்சிருப்பா. எடுக்கிற பொருள் அந்த இடத்துல. ஆமா ப்ரோ அதான் நானும் பார்த்தேன். ஆனா அது எதுக்கு யூஸ் ஆகுதுல போய் பாருங்க. விநாயகர் சேவா சாமி ரூம்ல போய் வைக்கணும். கரெக்ட். ஏதோ பிளேஸ்மெண்ட் வைக்கணும்னு ப்ரோ. விநாயகரை தான் ப்ரோ வைக்கணும். அப்போதான் அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலசம் கிடைக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாமி ரூம் எங்க நல்லா பண்ணியிருக்கான் ப்ரோ இந்த கேமு. பா ஆண்டவா நன்றி. என்னங்க தலைவா ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் தரது. ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணணும்? இதை பண்ணியாச்சு. சாவி இல்லையே. இது திறக்கணுமா? அந்த டேபிள் மட்டும் ப்ரோ பார்த்தீங்களா? இப்போ நம்ம புரிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சாவி மட்டும் கொடுத்தா போதுங்க. அந்த ரூமுக்கான சாவி வரா. ஆஞ்சநேயர் இப்போ தான் பார்க்குறேன். ஆஞ்சநேயர் ஆமாம் நான் பார்த்தேன் முன்னாடியே. வராங்க. இது இருந்தாலும் சேஃப் ரூமா இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாடி உன் பவரை காட்டி. ஏய் சில்ற வாடி. கமா கம்ஸ். ஆமா கலர் மாறுது பாருங்க ப்ரோ. இது இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ இது? இப்போ ஓகே இத எடுத்துட்டோம். எனக்கு உப்பு கண்டுபிடிக்கணும் ப்ரோ. என்னடா உப்பு இருக்கும்? நம்ம இந்த மாதிரி இடத்துலாம் பாருங்க நல்லா. அதா இந்த லக்கி பிளாக் விநாயகரே.
தேங்க்யூ நண்பா